சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. கூட்டணி கணக்கு மாறியது. அதிமுகவிற்கு அடித்த அதிர்ஷ்டம். 2026 தேர்தலில் இந்த கட்சிகளுடன் கூட்டணி வைத்தால் அதிமுக வெற்றி பெற முடியுமா அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். குறிப்பாக கூட்டணி கணக்கு மாறுகிறதா? அதிமுகவிற்கு அடித்த அதிர்ஷ்டம். 2026 தேர்தலை வெல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனைப்போடு பார்த்தீங்கன்னா அதிமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நாங்கள் தான் 200 தொகுதிகளிலும் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம், எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களை பேசிட்டு வராங்க. குறிப்பாக 2026 தேர்தல் மிகப்பெரிய ஒரு தேர்தல் களமாகவும் அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி ஒரு புறமும், இங்கே திமுக அப்புறமா காங்கிரஸ் கூட்டணி ஒரு புறமும், நம்முடைய தாவேக்கா எந்த கட்சியுடன் கூட்டணி வகுப்பது அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வராங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்முடைய நான் தமிழர் கட்சியும் எந்த கட்சியுடன் கூட்டணிக்கு போகலாம், இல்லை எந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தையில் வந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு சூழ்நிலை தற்பொழுது அதிமுகவுடைய கூட்டணி கட்சிகளுடைய நிலைப்பாடுகளை அறிவித்திருக்கிறது. இந்த கட்சியுடன் தான் 2026 தேர்தலில் கூட்டணியில் செல்லப்போவதாக ஒரு தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி ஒரு புறம் இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா பாஜகவிற்கு எத்தனை சீட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் 30 சீட்டுகள் அப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 22 சீட்டுகள் தான் பார்த்தீங்கன்னா இங்கே அதிமுக பாஜக கொடுத்துருக்காங்க. 170 தொகுதியில் நாங்கள் தான் போட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவில் சொல்லிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறாரு. மேலும் பாமக கட்சியும் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கு. அதில் பாமக கட்சிக்கு 22 சீட்டுகளும் கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நம்முடைய தேமுதிகவுக்கு 6 சீட்டுகளும், இதில் மிகப்பெரிய ஒரு அரசியல் திருப்பமாக எதை பார்க்கப்படுகிறதுனா, என்னதான் பார்த்தீங்கன்னா அதிமுக கட்சியை நான் இணைத்துக் கொள்ள மாட்டேன், இவர்களை கூட்டணியில் கூட சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன நம்முடைய அமமுக கட்சியுடைய டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் அவர்களும் இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருப்பது மிகப்பெரிய ஒரு திருப்பமாக ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரனுக்கு பார்த்தீங்கன்னா 6 சீட்டுகளும், நம்முடைய ஓபிஎஸ் அவர்களுக்கு 3 சீட்டுகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்புறமா தமிழ் தேசிய காங்கிரஸ் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 3 சீட்டுகள் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த கட்சி அதிமுகவில் கூட்டணிக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். பாமக 1, இன்னொன்று தேமுதிக, அப்புறமா டிடிவி தினகரனுடைய அமமுக கட்சி, அதுக்கப்புறம் ஓபிஎஸ் உடைய அணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய கட்சி, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்முடைய பாஜக. இந்த 6 கட்சிகளும் தற்பொழுது கூட்டணி அறிவிப்பை பற்றின அறிவித்திருக்கிறார்கள். மேலும் ஏதாவது கட்சி கூட்டணிக்கு அதிமுகவுடன் வருகிறதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதை வைத்து 2026 தேர்தலில் வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி அமைப்பாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்கள். இது போல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் தினசரி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மேலும் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதரவை கொடுங்க. நன்றி மக்களே. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.